Hello guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம Class 12th Biobotany Chapter 1ல Structure of Ovule Megasporangium பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின் கூட. இதில் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸும் நிறைய இருக்குது, 3 மார்க் கொஸ்டின்ஸும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த டயக்ராம், அதாவது இந்த டயக்ராம் மட்டுமே செப்பரேட்டாக உங்களுக்கு 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அண்ட் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். ஸோ நான் சொல்ல வர எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் இருக்கிற இந்த பேராகிராஃப், அதாவது இதில் ஆரம்பித்து இதில் இருக்கிற இந்த எபிஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம ஒரு 5 மார்க்காக கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இதை பற்றி தான் இந்த டயக்ராம்லையும் சொல்லியிருப்பாங்க. என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஓவியூல தான் நம்ம என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒவியூலை சுற்றி ஒரு கவரிங் இருக்குது. அதாவது நம்ம ஒவியூலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு வெளியில் வந்து 1 இல்லை 2 கவர் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து நம்ம இன்டர்கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேலை என்னன்னா ஒவியூலை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வேலை. ஓகே, இப்போ ஒரு மெச்சூரான ஒவியூல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அண்ட் பாடி வந்து இருக்கும். இந்த ஸ்டாக்கை வந்து ஃபியூனிகுலஸ் ஆர் ஃபியூனிக்கல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பேஸ் ரீஜியனில் தான் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவியூல வந்து பிளசண்டாவோட அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த ஃபியூனிக்கல் வந்து யூஸ் ஆகும். நம்ம அப்படியே டயக்ராம்லேயும் பார்த்துடலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் இன்டர்கமெண்ட். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட ஒவியூல். இந்த ஒவியூலை கவர் பண்ணுற விதமாக தான் நம்மளோட இன்டர்கமெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஃபியூனிக்கல் அப்படின்றது என்ன? இதுதான் ஃபியூனிக்கல். ஒரு காம்பு மாதிரி இருக்கா, இப்போ நம்ம பூலெல்லாம் காம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு காம்பு மாதிரி இருக்கும். அதனால இது ஸ்டாக், ஃபியூனிகுலஸ் ஆர் ஃபியூனிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம சொன்னோம், ஒவியூலோட பிளசண்டாவோட அட்டாச் ஆகிற ஒரு பார்ட்டாக தான் இந்த ஃபியூனிக்கல் வந்து இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில்லம். ஹில்லம் அப்படின்றது ஃபியூனிக்கலும் ஒவியூலும் கனெக்ட் ஆகிற அந்த பாயிண்ட்டை தான் ஹில்லம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஒவியூலுக்கும் ஃபியூனிக்கலுக்கும் ஒரு ஜங்ஷனா இந்த ஹில்லம் வந்து இருக்கும். இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஒவியூல் அண்ட் இதுதான் நம்மளோட ஃபியூனிக்கல். இந்த ஒவியூலையும் ஃபியூனிக்கலையும் டச் ஆகிற ஒரு பாயிண்ட், இந்த ரீஜியனை நம்ம ஹில்லம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபியூனிக்கலுக்கும் அண்ட் நம்மளோட ஒவியூலுக்கும் உள்ள ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஃபே. இந்த ராஃபே வந்து இன்வெர்டட் ஓவியூல தான் இருக்கும். இன்னொரு டயக்ராமும் இருக்கு, இதே டயக்ராம் தான், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புக்கில் இருக்கிற டயக்ராம் ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் இந்த டயக்ராமும் எடுத்துக்கலாம், நான் இதில் காமிச்சிருக்கிற இந்த டயக்ராமும் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸி, எதில் நல்லா கிளியராக உங்களுக்கு தெரியுதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டயக்ராம் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா. மற்றபடி இந்த டயக்ராமும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்கிறதே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுதான் ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்டாக ஆன்சர் கீழேயும் புக்கில் இருக்கிறது தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால தான். ஓகே, ஸோ இப்போ ராஃபே அப்படின்றது இன்வெர்டட் ஓவியூல். எனக்கு இதில் ஓவியூல் வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழ தான் இருக்குது, அதனால தான் இன்வெர்டட் ஓவியூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்வெர்டட் ஓவியூலில் தான் ஃபியூனிக்கலும் அந்த ஒவியூலோட பாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நேரோவாக நீளமாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனில் இருக்கும். அதை தான் நம்ம ராஃபே அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்களா, நம்மளோட ஃபியூனிக்கலும் ஒவியூலோட பாடியும் ஒரு லாங் அண்ட் நீளமாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரோட கனெக்ட் ஆகிருக்கு. இதுதான் ராஃபே அப்படின்னு சொல்லுவோம். இது இன்வெர்டட் ஓவியூலில் தான் இருக்கும். ஓகே, இந்த ஹில்லம், ஃபியூனிக்கல், இன்டர்கமெண்ட்ஸ், ராஃபே இது எல்லாமே செப்பரேட்டாக 2 மார்க் கொஸ்டின்ஸும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒவியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பேரண்ட் கைமாட்டஸ் டிஷ்யூனால உருவானது. அந்த பேரண்ட் கைமாட்டஸ் டிஷ்யூ ஒவியூலில் இருக்கிறது நம்ம நியூசெல்லஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த நியூ செல்லர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா ஃபுட் மெட்டீரியல்ஸையும் ஸ்டோர் பண்ற ஒரு இடமா தான் இந்த நியூ செல்லர்ஸ் வந்து இருக்கும். இந்த நியூ செல்லர் சுத்தி தான் இன்டர்கமெண்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கிறது. ஸோ இன்டர்கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ செல்லர்ஸ ஃபுல்லா கவர் பண்ணிப்பாங்க. ஆனா, ஒரே ஒரு இடத்த தவிர. டாப்ல இருக்கிற ஒரு இடத்த தவிர மத்த எல்லா இடமுமே கவர் ஆகியிருக்கும். அந்த இடம் மட்டும் ஃப்ரீயா இருக்கும். ஒரு போர் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அந்த போர நம்ம மைக்ரோபைல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த டயகிராம்ல நம்ம பார்ப்போம். இதுதான் நம்மளோட நியூ செல்லர்ஸ். இந்த நியூ செல்லர்ஸ்ல இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே பேரன்கைமாட்டஸ் டிஷ்யூ. இந்த நியூ செல்லர் சுத்தி இருக்கிற இந்த கவரிங்க நம்ம இன்டர்கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்கமெண்ட்ஸ் வந்து எல்லா இடத்தையுமே கவர் பண்ணிக்கும் எக்ஸப்ட் டாப் ரீஜன். ஏன் இத டாப் ரீஜன் அப்படின்னு சொல்றோம்னா, இது வந்து ஒரு இன்வெர்ட்டட் ஓவியூல் அப்படின்றதுனால இதுதான் டாப் ரீஜன். ஸோ இந்த டாப் ரீஜன்ல ஒரு போர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம மைக்ரோபைல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் நம்ம இப்ப பேராகிராஃப்ல பார்த்தது. இப்போ ஒவியூல்ல ஒரு இன்டர்கமெண்ட் இருந்ததுன்னா, அது யூனிடெக்மிக் ஒவியூல்னும், 2 இன்டர்கமெண்ட் இருந்ததுன்னா, அது பைடெக்மிக் ஒவியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இன்டர்கமெண்ட் இருந்ததுன்னா யூனிடெக்மிக் ஓவியூல், 2 இன்டர்கமெண்ட் இருந்ததுன்னா பைடெக்மிக் ஓவியூல். யூனினா 1, பைனா 2. ஓகே, அத வச்சு நம்ம ஓவியூல்ல இருக்கிற இன்டர்கமெண்ட்ஸ் வச்சு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒவியூலோட பேஸ் ரீஜியன்ல பார்த்தீங்கன்னா, இன்டர்கமெண்ட்டும் ஃபியூனிக்கலும் மீட் ஆகி மர்ஜ் ஆகிற இடம் தான் சலாசா. நம்ம டயகிராம்ல பார்ப்போம். சலாசா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்கமெண்ட் இதுதான் இன்டர்கமெண்ட் அண்ட் இதுதான் ஃபியூனிக்கலோட பார்ட். இந்த இன்டர்கமெண்ட்டும் ஃபியூனிக்கலும் மர்ஜ் ஆகிற இந்த பேசல் ரீஜியனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, சலாசா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டாப் ரீஜனை நம்ம மைக்ரோபைல் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூசெல்லஸ் வந்து மைக்ரோபைல் எண்டுல தான் நமக்கு எம்ப்ரியோ சாக் ஆர் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் வந்து இருக்கும். இது வந்து நியூசெல்லஸ்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, மெகாஸ்போர் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கும். அதாவது இந்த ரீஜியன்ல தான் நம்மளோட எம்ப்ரியோ சாக். நம்மளோட மைக்ரோபைல் ரீஜியன்ல தான் எம்ப்ரியோ சாக் வந்து இருக்கும். சலாசா ரீஜியன்ல இருக்காது. ஓகே. இப்போ சில யூனிடெக்மிக் டென்யூசிலேட். யூனிடெக்மிக் அப்படின்றது என்ன? ஒரு இன்டர்கமெண்ட் இருக்கிற ஓவியூல். டென்யூசிலேட் அப்படின்னா என்னன்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். ஸ்போரோஜீனஸ் செல்லோட பொசிஷனை பேஸ் பண்ணி ஓவியூல 2 டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு டென்யூசிலேட் டைப், இன்னொன்னு கிராசி நியூசிலேட் டைப். நம்ம முன்னாடி இருக்கிற வீடியோலயே நம்ம பார்த்திருந்தோம். ஸ்போரோஜீனஸ் செல் வந்து எப்படி உருவாகுது அப்படின்றது. அந்த இத வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோ பார்த்தீங்களா? இந்த ஆர்கிஸ்போரியல் செல்லுல இருந்து தான் நமக்கு ஸ்போரோஜீனஸ் செல் மைட்டோட்டிக் டிவிஷன்ல வந்து ஆகும். அதான் இந்த டயகிராம்ல இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருப்பாங்க. பிரைமரி ஸ்போரோஜீனஸ் செல் டைரக்டா ஆர் மைட்டோட்டிக் டிவிஷன் மூலமா ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஹைப்போடெர்மல் சப் ஹைப்போடெர்மலை பேஸ் பண்ணி தான் டென்யூனியூசலேட்டா கிராசி நியூசலேட்டா அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நமக்கு ஹைப்போடெர்மல் அப்படின்றது எதை வச்சு சொல்றாங்கன்னா, என்னோட ஆர்கிஸ்போரியல் செல்லு தான் ஸ்போரோஜீனஸ் செல்லா வந்து மாறும். ஹைப்போடெர்மல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கிஸ்போரியல் செல் வந்து டிவைட் ஆகாம, அதுவே மெகாஸ்போர் மதர் செல்லா கன்வெர்ட் ஆயிடும். அந்த ரீசன்னால அதுல இருக்கிற ஸ்போரோஜீனஸ் செல் வந்து ஹைப்போடெர்மலா இருக்கும். அண்ட் ஒரு லேயர் ஆஃப் நியூசெல்லார் டிஷ்யூ, அதாவது ஒரு லேயர் ஆஃப் பேராங்கைமாட்டஸ் டிஷ்யூ வந்து இருக்கும். அதனால தான் அதை டென்யூன் நியூசெல்லேட் அப்படின்னு சொல்லுவோம். கிராசி நியூசெல்லேட் அப்படின்றது சப் ஹைப்போடெர்மல். என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இந்த ஆர்கிஸ்போரியல் செல் வந்து டிவைட் ஆகும். சிலது வந்து டிவைட் ஆகும், சிலது வந்து டிவைட் ஆகாது. ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவுட்டர்ல பெரைட்டல் செல்லையும் இன்னர்ல ஸ்போரோஜீனஸ் செல்லும் உருவாகும். இந்த அவுட்டர்ல இருக்கிற பெரைட்டல் செல் டிவைட் ஆகாமலும் இருக்கலாம், டிவைட் ஆகவும் செய்யலாம். அந்த ரீசன்னால சப் ஹைப்போடெர்மல் ஸ்போரோஜீனஸ் செல் வந்து இந்த ஓவியூல்ல இருக்கும். அந்த ரீசன்னால கிராசி நியூசெல்லேட் அப்படின்னு சொல்லுவோம்.
டென்யூ நியூசெல்லேட்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன நியூசெல்லஸ் இருக்கும். கிராசி நியூசெல்லேட்ல பெரிய நியூசெல்லஸ் வந்து இருக்கும். இது வந்து இம்பார்ட்டன்ட்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின். டிஃபரன்ஷியேட் டென்யூ நியூசெல்லேட், கிராசி நியூசெல்லேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸ்போரோஜீனஸ் செல் ஹைப்போடெர்மலா இருக்குன்னா, அது டென்யூ நியூசெல்லேட். சப் ஹைப்போடெர்மலா இருக்குன்னா, அது கிராசி நியூசெல்லேட். டென்யூ நியூசெல்லேட்ல இருக்கிற ஓவியூல ஸ்மால் நியூசெல்லஸ் இருக்கும். இதுல லார்ஜ் நியூசெல்லஸ் வந்து இருக்கும். அப்போ யூனிடெக்மிக் டென்யூ நியூசெல்லேட் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சிருச்சு. யூனிடெக்மிக் அப்படின்னா ஒரு இன்டர்கமெண்ட்ஸ் இருக்கிற ஓவியூல். டென்யூ நியூசெல்லேட்னா இதோட ஸ்போரோஜீனஸ் செல் வந்து ஹைப்போடெர்மலா இருக்கும். ஹைப்போடெர்மல், சப் ஹைப்போடெர்மல்னா என்னன்றது புரிஞ்சிருக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிற இன்னர் லேயர் வந்து நியூட்ரிஷன ப்ரொவைட் பண்றக்கூடிய ஒரு ஃபங்ஷன் வந்து இருக்கும் எம்பரியோ சாக்குக்கு. அதுதான் நம்ம எண்டோதீலியம் ஆர் இன்டெகமென்ட்ரி டப்பீட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூனிடெக்மிக் டென்யூ நியூசெல்லேட் ஓவியூலுக்கு எல்லாமே இன்டெகமென்ட் இன்னர் வந்து பாத்தீங்கன்னா, எம்பரியோ சாக்குக்கு நியூட்ரிஷன ப்ரொவைட் பண்ற ஃபெசிலிட்டி வந்து இருக்கும். அந்த இன்டெகமென்ட்ட இன்டெகமென்ட்ரி டப்பீட்டம் ஆர் எண்டோதீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரேசியே. இப்ப இத வந்து நம்ம முடிச்சுட்டோம். இப்ப ஹைப்போஸ்டேஸ் அண்ட் எபிஸ்டேஸ் அப்படின்னா என்னன்றது பார்ப்போம். சலாசாக்கும் எம்பரியோ சாக்குக்கும் இடையில இருக்கிற குரூப் ஆஃப் செல்ல ஹைப்போஸ்டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோபைலுக்கு மேல இருக்கிற திக் வாலா இருக்கிற செல்ஸ வந்து நம்ம எபிஸ்டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எம்பரியோ சாக்குக்கு மேல இருக்கிறது. ஓகே. ஸோ சலாசாக்கும் எம்பரியோ சாக்குக்கும் இடையில இருக்கிற குரூப் ஆஃப் செல்ல ஹைப்போஸ்டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எம்பரியோ சாக்குக்கு மேல இருக்கிற திக் வால் செல்ல எபிஸ்டேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் நம்மளோட ராஃபே. இது வந்து நம்மளோட ஃபியூனிக்கல். இதான் நம்மளோட நியூசெல்லஸ். இந்த ஓவியூலுக்கும் ஃபியூனிக்கலுக்கும் இடையில இருக்கிற அந்த பாயிண்ட் தான் இல்லம். இதுதான் நம்மளோட நியூசெல்லஸ். நியூசெல்லஸை சுத்தி இன்டர்கமெண்ட்ஸ் இருக்கும். நியூசெல்லஸ்க்கு உள்ள மைக்ரோபைல் ரீஜியன்ல தான் எம்பரியோ சாக் வந்து இருக்கும். அண்ட் இந்த போர் லைக் ஓப்பனிங் தான் மைக்ரோபைல். அண்ட் ஃபியூனிக்கலும் இன்டர்கமெண்ட்ஸும் merge ஆயிருக்கிற இடம் வந்து சலாசா. அண்ட் இதுதான் நம்மளோட வாஸ்குலார் பைல், வாஸ்குலார் சப்ளை. சைலம், ஃப்ளோயம் இது எல்லாமே இங்க தான் இருக்கும். ஸோ இவ்வளவுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். நிறைய கேட்டகரியில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லா கேட்டகரி ஆஃப் கொஸ்டினையும் கேட்குற ஒரு டாபிக் தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.